நிம்மதி என்பது எங்கே இருக்கிறது என்பதை விளக்கும் ஒரு சிறிய கதை இதோ. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் இல்லாத வசதிகளே இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியில்லை. நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று ஊர் ஊராக அலைந்தார். கடைசியில் காட்டில் வாழும் ஒரு ஞானியைப் பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றார். அந்த சந்திப்பு. செல்வந்தர் ஞானியிடம் தன் வைரமூட்டையை நீட்டி, ஐயா, என்னிடம் செல்வம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. இந்த வைரங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுங்கள் என்று கெஞ்சினார். ஞானி சிரித்துக்கொண்டே சட்டென்று அந்த வைரமூட்டையை பிடுங்கிக் கொண்டு காட்டுக்குள் ஓடினார். செல்வந்தர் அதிர்ந்து போனார். என் சொத்து போச்சே! திருடன், திருடன் என்று கத்திக்கொண்டே ஞானியை துரத்தினார். தொலைந்தபோது தெரிந்த மதிப்பு. காடு மேடெல்லாம் ஓடி செல்வந்தர் மூச்சிறைக்க தவித்தார். சிறிது நேரம் கழித்து ஞானி மீண்டும் அதே இடத்திற்கு வந்து மரத்தடியில் அமர்ந்திருந்த செல்வந்தரின் மடியில் அந்த வைரமூட்டையை போட்டார். வைரமூட்டை மீண்டும் கையில் கிடைத்ததும் செல்வந்தருக்கு உயிர் வந்தாற்போல இருந்தது. நெஞ்சை தடவிக்கொண்டு, அப்பாடா, இப்பதான் நிம்மதியாயிருக்கு என்றார். ஞானியின் பதில். ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார், பார்த்தாயா, இந்த வைரங்கள் உன்னிடம் ஏற்கனவே இருந்தவைதான். ஆனால் அவை உன்னிடம் இருந்தபோது உனக்கு நிம்மதி தெரியவில்லை. எப்போது அவை உன்னை விட்டுப்போய் மீண்டும் கிடைத்ததோ அப்போதுதான் நிம்மதி என்றால் என்ன என்பதை உணர்ந்தாய். கதையின் நீதி. எங்கு கிடைக்கும் நிம்மதி? புதியதாக எங்கும் கிடைக்காது. நம்மிடம் ஏற்கனவே இருப்பவற்றில் திருப்தி அடையும்போது அது வெளிப்படும். எப்படி கிடைக்கும்? எதையும் என்னுடையது என்று இறுக்கமாக பிடித்துக் கொள்ளாமல் பற்றற்று இருக்கும்போது கிடைக்கும். யாரால் கிடைக்கும்? இழந்ததை மீட்டபோது செல்வந்தருக்கு நிம்மதி வந்தது அவரால்தான். எனவே உங்கள் நிம்மதி உங்கள் கையில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.